அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனல் ஏன் ஆரம்பிச்சேன்றதுக்கான காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். கவுன்சிலிங் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு பேசு பொருள் கவுன்சிலிங்ன்ற விஷயம். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் போய் சேருதா, தேவைப்படுற எல்லாருக்கும் இந்த விடயம் போய் சேருதான்னு கேட்டால் கொஷனபிள், அது தெரியா. ஏன்னு சொன்னால் கவுன்சிலிங் வந்து எல்லாராலையுமே எஃபர்டபிள் இல்லை. அப்படின்னா பே பண்ணி தான் நாங்கள் கவுன்சிலிங் செய்ய வேண்டி இருக்கு. பெரும்பாலும் ஃப்ரீயாக நடக்கிற கவுன்சிலிங் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் நாங்கள் கவுன்சிலிங் செய்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் கவுன்சிலருக்கு பே பண்ணி தான் அந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது. அதோட கவுன்சிலிங்னு வர நேரம் இப்போ வந்து எக்கச்சக்க கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கொஷனபிள். அந்த சிக்கல் வந்து இருக்குது. எல்லாரையும் நான் குறை சொல்லலை, பட் குறை சொல்கிற அளவுக்கு நடந்து கொள்கிற ஆட்களும் இருக்கிறாங்க அந்த கவுன்சிலர்ஸ் வந்து டக்கை போட்டுக்கொண்டு. அப்போ அதனால தான் உண்மையாகவே அந்த சரியான கவுன்சிலிங் என்ன, அதால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னன்ற விடயம் வந்து சரியான முறையில் எல்லாருக்கும் போய் சேருதில்லை. அதனால் கவுன்சிலிங்ல நாங்கள் என்ன செய்கிறோமோ அதே வேலையை எனக்கு இந்த யூடியூப் சேனல்ல செய்யலாம். பட் இருந்தாலும் உதாரணமா ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னா தானே கவுன்சிலிங்க்கு போறோம். அந்த பிரச்சனையை மினிமைஸ் பண்றதுக்காக அல்லது அதுல இருந்து வர தாக்கத்தை குறைத்து கொள்றதுக்கு நாங்க என்ன செய்யலாம் என்ற சில டிப்ஸ், ஐடியாஸ் நான் இந்த சேனல்ல சொல்ல போறேன். அப்ப கவுன்சிலிங் வர நேரம் அது வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் வரும், ஃபேமிலி கவுன்சிலிங், அதாவது கப்பல் கவுன்சிலிங், அப்படி நிறைய வகை இருக்கு. அப்போ அதில் வந்து பிரித்து தனித்தனியாக பெரும்பாலும் நாங்கள் முகம் கொடுக்குற பிரச்சனை என்ன, அதுலேருந்து வெளியே வாரத்துக்கு அல்லது அந்த பிரச்சனையை வந்து குறைத்து கொள்றதுக்கு, அப்படி இல்லாட்டி அந்த பிரச்சனையில வர தாக்கத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ற எப்படின்றதுக்கான டிப்ஸ், ஐடியாஸை நான் அதை வந்து இதில் சொல்ல போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்கில் வர நேரம் ஸ்லோ லேர்னர்ஸ். அப்போ ஸ்லோ லேர்னர்ஸுக்கு கவுன்சிலிங் செஷன்ஸ் வேரி ஆயிருக்கு. பட் அந்த ஒரு ஸ்லோ லேர்னர் வந்து உங்களோட பிள்ளையாக இல்லாட்டி உங்களோட மாணவராக இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் என்றதுக்கான ஐடியாஸ், டிப்ஸ், வழிகாட்டலை நான் வழங்குவேன். அதுதான் என்னால செய்யலும். ஒரு பிரச்சனை எடுத்து அதுக்கு வந்து யூடியூப் மூலமாக கவுன்சிலிங் செய்யறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாத்தியம் இல்லை. அது எந்த அளவுக்கு சக்சஸ் எனக்கு தெரியா. அதனாலதான் நான் அதை சொல்றேன். இது கவுன்சிலிங் செஷன் மாதிரி போகாது. நீங்க உங்களுக்குரிய பிரச்சனையை சொன்னீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்குரிய வழிகாட்டலை, டிப்ஸை நான் வழங்குவேன். என்னால முடியுமான வரை நான் அதை வழங்குறதுக்கு முயற்சி. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் என்னன்னா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து 100% எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு இல்லை. உதாரணமா நான் ஒரு ஃபோபியா, நீங்க கொஸ்டின் ஒன்று கேட்குறீங்க, ஒரு மாணவருக்கு இந்த ஒரு ஃபோபியா இருக்கு, அதற்கு நான் என்ன செய்யலாம் என்று. அப்ப அதற்கு நாங்கள் பொதுவாக கொடுக்க வேண்டிய ஆக்டிவிட்டிஸ், அந்த வழிகாட்டல நான் சொல்லுவேன். ஆனா இது 100% அந்த குறிப்பிட்ட மாணவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னா கவுன்சிலிங் வர நேரம் நாங்க தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் வந்து பார்ப்போம். ஒவ்வொருத்தட பண்புகள், அவங்க வந்த சூழல், அவங்க அந்த பிரச்சனைக்கு உள்ளாகினதுக்கான காரணங்கள் தனித்தனி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வேற வேற இன்டர்வென்ஷன் பிளான் தான் போடுவோம், வேற வேற ஆக்டிவிட்டிஸ் தான் கொடுப்போம். ஒருத்தர் தனியா என்னட்டு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்க்கு வந்தால் நாங்க அப்படித்தான் அதை அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். பட் நான் இங்கே செய்ய போறது பொதுவாக நாங்க என்ன செய்யலாம் என்றதுக்கான ஒரு ஐடியா. இப்ப எல்லா ஸ்கூல்லையும் கவுன்சிலர்ஸ் இல்லை. அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த பிள்ளைக்கான ஒரு தீர்வை வழங்குறதுக்கு நாங்க டக்குன்னு ஒரு கவுன்சிலர் தேடி போய் அவங்களுக்கு பே பண்ணி அதுக்கான வழிகாட்டல் எடுக்கிறது வந்து மிகவும் குறைவு, கஷ்டமான வேலையும் கூட. அதை இலகுபடுத்துறதுக்காக வேண்டித்தான் இந்த செஷனை வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். முக்கியமான காரணம் அதான். நான் சொல்ற ஐடியாஸை வந்து நீங்க வந்து
உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லாட்டி உங்களோட ஃபேமிலி லைஃபுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்குமே ஒரு மாற்றம் வருதா அப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு விளங்கும் செஞ்சுட்டு போகிற நேரம். அப்படி ஒர்க் அவுட் ஆகலைண்டா அப்போ அதுக்கு வந்து தனியாக ரீசன்கள் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை வாரத்துக்கான காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற. அப்படி வாரின நீங்கள் தனியாக என்ன இண்டிவிஜுவலாக என்னைய சரி அப்படி இல்லாட்டி உங்களோட ஊரில் இருக்கிற கவுன்சிலர் சரி அப்படி உங்களுக்கு நம்பிக்கையான வேற யார் சரி கவுன்சிலர்ஸ் இருந்தால் அவங்கள சரி மீட் பண்ணி கட்டாயம் நீங்கள் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்கோ கப்பல் கவுன்சிலிங்கோ செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் இங்கே செய்கிறது வந்து தெளிவாக திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு வார பிரச்சனையை மினிமைஸ் பண்ணுறதுக்கு அதாவது அதிலிருந்து வர தாக்கத்தை குறைத்து கொள்றதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்ற ஐடியாவை தான் நான் தாரேன். நான் இங்கே கவுன்சிலிங் செய்யலை என்ற விஷயத்தையும் திரும்ப சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் டிரெக்டாக அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன ஐடியாஸ், என்ன டிப்ஸ், என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம்ன்றதான் பார்க்க போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றதை நான் கொடுக்கணும். இப்போ நானா ஒரு தலைப்படுத்தி நானா பேசினதுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நான் மெயில் ஐடியை வந்து கீழே போடுறேன். அதுக்கு உங்களோட பிரச்சனையை என்ன, நீங்க எதற்கான தீர்வை எதிர்பார்க்குறீங்கன்ற விஷயத்த என்ன தமிழ்லையோ இங்கிலீஷ்ல எப்படி சரி டைப் பண்ணி நீங்க மெயில் பண்ணீங்கன்னா அதற்கான வழிகாட்டலை எனக்கு அடுத்த வீடியோல வழங்கலாம். அப்படி இல்லை நீங்க கமெண்ட் பண்ணலாம். அந்த உங்களுக்கு காணப்படுற இஷ்யூஸ் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து என் அடுத்த வீடியோல நான் வந்து அதற்கான வழிகாட்டல் அல்லது அந்த பிரச்சனையை குறைத்து கொள்றதுக்கு என்ன செய்யலாம் என்ற விடயங்களை பத்தி நாங்க பேசுவோம். அதோட இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்க மாட்டீங்க, சில என்ன ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால சில பேர் தான் பார்ப்பீங்க. நீங்க பாக்குறாக்கள் உங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படாட்டியும் உங்களோட ஃபேமிலிக்குள்ள இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த மாதிரி கவுன்சிலிங் தேவை, பட் அவங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியா, யாரை கண்டாக்ட் பண்ணணும்னு தெரியா, இதை எப்படி அணுகணும்னு தெரியாண்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா மெயில் ஐடி நான் கீழே கொடுக்குறேன், அதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்ப அவங்க வந்து என்னைய வந்து தொடர்பு கொள்ளலாம் மெயில் ஐடினூடாக. அப்ப அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை என்னால் வழங்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேவையானவங்க பிரயோசனப்படணும். எல்லாரும் இதை வந்து இந்த கவுன்சிலிங்கன்ற விஷயத்த வந்து சரியான முறையில தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக தான் நான் இந்த சேனலை ஆரம்பிச்சேன். ஸோ அடுத்தடுத்து என்னோட வீடியோஸுக்கான சப்போர்ட்டை நீங்கள் வழங்குவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின்.